கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் வெளிப்படுத்தினது விசேஷம் 3:18. நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். பொன் என்றால் உண்மையான ஆவிக்குரிய செல்வம், அதாவது தேவனை நம்பி தேவனோடு ஒன்றாக இருக்கிறது. அடுத்து வெள்ளை ஆடைகள், அதாவது பரிசுத்தமும் நீதியும், அப்படின்னா பாவத்திலிருந்து சுத்தம் செய்கிறது. அடுத்து கண் மருந்து, அதாவது ஆவிக்குரிய தெளிவும் உண்மையை காணும் ஞானம். இங்கே நெருப்பில் புடமிடப்பட்ட பொண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா சோதனைகள் மூலம் உண்மையான விசுவாசம் பலப்படுவது. அடுத்து வெள்ளை ஆடை நிர்வாணம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் இயேசு சாமி நம்மளை பாவத்திலிருந்து சுத்தம் செய்து அவருடைய நீதியை நமக்கு உடையாக தருகிறார். அதாவது அவமானம் மறைக்கப்படுவது மனித முயற்சியால் இல்லை, இயேசுசாமியின் மீட்பால் மட்டும்தான். அடுத்து கண் மருந்து. லவோதிக்கேயா நகரம் கண் மருத்துவத்தில் பிரபலமானது. அதை அடிப்படையாக வச்சு தேவன் சொல்கிறாரு, ஆவிக்குரிய தெளிவு சத்தியத்தை காணும் ஞானம் அது தேவனிடத்தில் இருந்து மட்டுமே வருகிறது. அப்போது நம்மளை நாமளே சில விஷயங்களை கேட்டு பார்ப்போம். நம்ம நம்பிக்கை வைத்திருக்கும் செல்வம் எது? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்வில் இயேசுசாமி பரிசுத்தம் வெளிப்படுதா? அடுத்து நம்ம தேவனுடைய பார்வையில் எல்லா விஷயங்களையும் பார்க்குறோமான்னு சிந்திச்சு பார்ப்போம். ஆமேன்.